அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பீக்கங்காய் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நல்லா காரமாக செய்வது எப்படின்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பீக்கங்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றி ஜீரா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரா, ஒரு ஸ்பூன் ஜீரா. அப்புறம் வெங்காயம், நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா ரெட்டாகிற மாதிரி வதக்கிக்கணும். நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் சரி, நல்லா அது ரெட்டாகிற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்ச தக்காளியோ இல்லை தக்காளி வெட்டி வச்சுருக்கீங்களோ அதை போட்டு வதக்கிங்க, டேஸ்ட் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்க தக்காளி இப்போ போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்குவோங்க. அது நல்லா தக்காளி நல்லா ரெட்டாகணும். ரெட்டாகி அது எண்ணெய் பிரிஞ்சு பச்சை ஸ்மெல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மசாலா, உப்பு இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு அந்த ஸ்மெல்லும் மசாலா ஸ்மெல் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழித்து பீக்கங்காய் போடுங்க. பீக்கங்காய் போட்டு நல்லா பீக்கங்காய் அந்த மசாலாலே நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இல்லைன்னா உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணுனாலும் 1.5 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. தண்ணி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் மினிமம். நீங்கள் 15 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சுருந்தாலே போதும். அது நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருங்க. அது எங்கள் மம்மி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி சகருக்கு இந்த மாதிரி காரக்குழம்பு பீக்கங்காய் செய்யணும்னு சொல்லிட்டு. ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. அது ஈஸியான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.